அனைவருக்கும் வணக்கம். சித்திரை 1 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடப்பிறப்பு. இந்த வருடம் முழுவதும் சிறப்பானதாகவும் நமக்கு நல்ல ஒரு தொழில் மேம்பாடு அடைவதற்கும் நமக்கு நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கும் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கெட்ட சக்திகள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கும், தீய சக்திகள் வீட்டில் உள்ள தீய சக்திகள் வெளியேறுவதற்கும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நிலைவாசலில் திங்கக்கிழமையே அதாவது முதல் நாளே நிலையெல்லாம் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. அதே போல் அந்த நிலைவாசல் இருபுறமும் உங்கள் வீட்டில் வெத்தலை இருந்தால் எடுத்துக்குங்க. 2 வெத்தலை எடுத்துக்க, காம்பு கிள்ளி எடுத்துக்குங்க. இல்லை வெத்தலை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் நாளே பூஜை பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் செய்யணும். குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இதை செய்யணும். 2 வெத்தலை இருந்தால் எடுத்துக்குங்க. இல்லை செம்பருத்தி இலை அப்படிங்கிறது இந்த முருகப்பெருமானுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது. அப்புறம் இந்த தமிழ் வருடப்பிறப்பன்னைக்கு அதில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வழிபாடை. அதனால் நீங்கள் 2 செம்பருத்தி இலை இருந்தாலும் அந்த செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க. அந்த செம்பருத்தி இலையில் 2 கால் பகுதி, அதாவது நிலைவாசல் 2 பகுதியிலையும் 2 இலையை வச்சுடுங்க. ஒன்றில் வெண்கடுகு வைங்க, ஒன்றில் நாட்டு சர்க்கரை வைங்க. என்னட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வெல்லம் இருந்தால் கூட அதை தூள் பண்ணி ஒரு சைடு வச்சுடுங்க. இது போல் 2 சைடும் வச்சுடுங்க. ஏன் இதை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது எந்த ஒரு தீய சக்தியையும் நம்ம வீட்டுக்குள்ளே விடவே விடாதுங்க. அதே போல் வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்தி எல்லாத்தையும் வெளியில் அனுப்புகிற சக்தி இந்த வெண்கடுகு ஒன்றுக்கு தான் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த தினத்தில், முக்கியமான தினத்தில், அது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் நம்ம இதை வைக்கிறோம். இந்த வெல்லத்தை இன்னொரு காலில் வச்சுடுங்க நிலைவாசலில். அதே மாதிரி இன்னொரு நிலைவாசலில் நீங்கள் இந்த வெண்கடுகை 2 இலை வச்சு 2 இலையிலையும் இந்த ஒரு இலையில் வெண்கடுகும், ஒரு இலையில் நாட்டு சர்க்கரையும் நீங்கள் வச்சுருங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சாதாரண சர்க்கரையோ இல்லை வெள்ளத்தன்னுக்குள்ள தான் வச்சுடுங்க. வச்சுட்டு இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இது வைக்கும் பொழுது ராகு காலம் யமகண்டம்லாம் பார்த்துட்டு வைங்க. வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு இந்த வெண்கடுகை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் போடுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் உள்ள கெட்ட சக்தி அத்தனையும் வெளியில் போயிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல சக்திகள் மட்டும்தான் வரும். எந்தவித கெட்ட சக்தியையும் இது உள்ளுக்குள்ளே போக விடாது, தடுத்து நிறுத்திடும். அதே போல் இந்த வெல்லத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எறும்பு பூற்றுகள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் போட்டுருங்க. இல்லை கால்படாத இடத்துல ஓரமாக நீங்கள் தூவி விட்டிங்கனாக்கா எறும்பு பூச்சிகள்லாம் அதை சாப்பிடும். அதுங்க இந்த இனிப்பான இந்த பொருளை அதுங்க சாப்பிடும் பொழுது இல்லை சேமித்து கொண்டே அதுங்களுக்கு பசியாரத்துக்கு கொண்டே வச்சுக்கும். அது மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் பஞ்சமே இருக்காதுங்க. தன தானியம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தானிய பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இது மாதிரி இந்த நம்ம எறும்புகளுக்கு இது மாதிரி சர்க்கரை, பூச்சிகளுக்கு இது மாதிரி நம்ம சர்க்கரை இல்லை வெள்ளை மாவில் நம்ம சர்க்கரை கலந்து போடுறது, இது மாதிரி போடுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதுங்க சாப்பிட்டுட்டு பசியாடுறதுனால நமக்கு அன்னத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் வராது, தனதானியம் சேரும். அதனால தான் இது மாதிரி நம்ம செய்ய சொல்கிறது. அதனால் கண்டிப்பாக இந்த நிலவாசலில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வச்சுடுங்க போதும். 2 மணி நேரம் கழித்து இது மாதிரி நீங்கள் வெண்கடுகு கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த சர்க்கரையை எறும்பு உள்ள இடத்துல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எறும்பு புத்து உள்ள இடத்துல போட்டுருங்க. இல்லை எறும்பு எங்கே தேடிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு ஓரமாக போட்டுருங்க. கண்டிப்பாக எறும்புகள் பூச்சிகள் அது பசியாடுறதுக்கு இதை எடுத்துகிட்டு போயிடும். இது மாதிரி அதுங்க பசியாடுறதுனால நமக்கு நல்ல ஒரு வளமான வாழ்வு இருக்குங்க. அதுங்க பசியாறி நமக்கு நல்ல ஒரு சாபம் கொடுக்குமா. அதனால் நமக்கு தன தானியத்துக்கு எப்போவுமே பஞ்சம் இல்லாமல், அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த வருஷம் முழுவதுமே நமக்கு நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும். வருஷம் முழுவதுமே பஞ்சமே இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. அதனால தாங்க இந்த வழிபாட்டு முறையை இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் நம்ம செய்கிறோம். அதே போல் அன்னைக்கு செம்பருத்தி பூக்கள், சகப்பு பூ எதுவானாலும் நம்ம அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. அன்னைக்கு இந்த செம்பருத்தி பூ கிடச்சிச்சினாக்கா கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு வச்சு உங்களோட வழிபாடை முருகப்பெருமானோட பாதத்தில் வைங்க. அவர் உங்களோட கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக, அது என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி, உங்களோட உழைப்போடு சேர்த்து நீங்கள் அந்த கோரிக்கைக்கான உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு நீங்கள் வரும்பொழுது உங்களோட கோரிக்கையை கண்டிப்பாக, நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு கோரிக்கையை நம்மள்கிட்ட வைக்கிறாங்க, இவ்வளோ சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்
கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு நம்பிக்கையோடு உங்களோட வழிபாடை இந்த முக்கியமான தினமான தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் வைங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் உங்களுக்கு ஆண்டு முழுவதுமே நல்ல ஒரு நிகழ்வுகள், சுபிக்ஷமான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம பேஜை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.